ओम अज्ञानतिमिरन्दस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपा कदा मह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीरूपं श्रीरूपं सागरजातं सहगना रघुनाथान्तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यं श्री राधा कृष्ण पदान सगना ललिता श्री विशाखान्वितं हे कृष्णा करुणा सिंधु दीनबंधु जगतपते गोपेशा गोपिका कांत राधा कांता नमस्ते तप्त कांचन गौरंगी राधे वृंदावनेश्वरी विश्वभानुसुते देवी प्रणमामि हरिप्रिय। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवसाई गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। कं करोति वाचालं अंगं लंघयते गिरिं यत्कृपातमलं वन्दे श्रीगुरुदीनतारिणं। नमो विष्णुपदाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिति नामिने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारणे विशेषूर्यमादि पश्यते देशिते। ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, மாலை வணக்கங்கள். இன்று நம்ம பார்க்க போறது வந்து ஸ்ரீ ஈஷோபனிஷத். பிரபு விஜய் பிரபு கொஞ்சம் கோ-ஹோஸ்ட் பண்ண முடியுமா? சாரி பிரபு. Done பிரபு. ஓகே, ரைட். மந்திரம் 10 ஈஷோபனிஷத். அந்யத் ஏவஹுர் வித்யயா நியத் அஹுர் அவித்யயா இதி சுஷ்ரம தீராணாம் ஹேனஸ் தத் விசாச்சீர். சிந்து மாதாஜி படிக்கிறீங்களா? மொழிபெயர்ப்பு. ஓகே பிரபு. வித்யாவை வளர்ப்பதால் ஒரு விளைவும் அவித்யாவை வளர்ப்பதால் வேறுபட்ட விளைவும் அடையப்படுவதாக அறிஞர்கள் விளக்கியுள்ளனர். சோ வித்யாவை வளர்ப்பதால் ஒரு விளைவும் அவித்யாவை வளர்ப்பதால் வேறுபட்ட விளைவும் அடையப்படுவதாக அறிஞர்கள் விளக்கியுள்ளனர். சோ இங்க வித்யா என்பது வந்து உண்மையான வித்யா. உண்மையான வித்யானா ஆன்மீக வித்யா, உன்னதமான அறிவு. சோ பகவத்கீதா 4வது அத்தியாயம் வந்து உன்னதமான அறிவு, டிரான்சென்டென்டல் நாலேஜ். இது எந்த மாதிரியான அறிவு அப்படின்னா, சோ இதுல வந்து ஸ்டார்டிங் முதல் கட்டமாக என்ன மாதிரியான அறிவு பற்றி பேசுறாங்க, ஆன்மீகத்துல என்ன மாதிரியான அறிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த உடல் கிடையாது. என்னோட அடையாளம் என்ன? என்னோட அடையாளம் வந்து நான் ஒரு ஆத்மா, நான் ஒரு ஜீவாத்மா. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கிருஷ்ணர் வந்து பகவத்கீதா 2வது அத்தியாயத்துல கொடுக்குறாரு. அடுத்த கட்ட அறிவு. சோ முதல் கட்ட அறிவு வந்து ஓகே, நான் வந்து இந்த உடல் கிடையாது, என்னோட அடையாளம் வந்து நான் வந்து ஒரு ஆத்மா. அடுத்து வந்து பகவான் வந்து முழுமுதற் கடவுள் மட்டுமல்லாமல் நான் வந்து பகவானோட ஒரு அங்கம். மமை வம்சோ ஜீவலோகே ஜீவபூத்த சனாதனம். சோ நான் ஒரு ஜீவாத்மா,
இந்த ஜீவாத்மாவுக்கும் கிருஷ்ணரான பகவானுக்கும் உள்ள உறவு என்ன? இது 2வது அறிவு. அது என்னன்னா, ஜீவேர ஸ்வரூப ஹோய் கிருஷ்ணேர நித்யதாஸ். சோ இது வந்து கிருஷ்ணர் வந்து பகவான் வந்து 4வது அத்தியாயத்தை ஸ்டார்டிங்ல கிருஷ்ணர் அர்ஜுனர் கிட்ட சொல்றார், நான் ஒரு ரகசியம் சொல்ல போறேன். நீ ஒரு பக்தன் மட்டுமல்லாமல் என்னோட ஃப்ரெண்ட் சகேதி அப்படின்றார். அதனால உனக்கு ஒரு ரகசியம். என்ன ரகசியம்னா, இந்த உறவு. ஒவ்வொரு ஜீவாத்மாக்களுக்கும் பகவான் கிருஷ்ணருக்கும் ஒரு தனிப்பட்ட உறவு உள்ளது. எனக்கும் கடவுளுக்கும் உள்ள பந்தம் என்ன, அதுக்கப்புறம் அந்த பந்தத்தினால் வரக்கூடிய செயல்கள் அல்லது டிவோஷனல் சர்வீஸ், எப்படி நான் அந்த பந்தத்தை புதுப்பிப்பது அல்லது எப்படி அந்த பந்தத்துக்கு நான் உயிர் அளிப்பது அப்படின்னா, நம்மளோட நம்மளோட நிலை என்ன அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, அந்த நிலைக்கு ஏத்தாற் போல நம்ம செயலை மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லையா? ஒரு ஒரு உத்தியோகத்தில் ஒரு வேலை செய்யும் இடத்தில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு ஒரு இடத்தை காமிச்சு, இல்லைன்னா ஒரு தகுதியான ஒரு டெசிக்னேஷன், நீங்க வந்து மேனேஜர் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அந்த மேனேஜருக்கு ஏத்தாற் போல என்னென்ன வேலைகள் உண்டு, என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, என்ன ரோல்ஸ், என்ன எதிர்பார்ப்பது, கம்பெனி என்ன எதிர்பார்ப்பு, உங்களுக்கான செயல்கள் என்ன, அதெல்லாத்தையும் வந்து எடுத்து உரைக்கிறாங்க. கம்பெனி வந்து தொழில் செய்வது எப்படி, என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் அந்த பில்டிங்குள்ளதான். நீங்க வீட்டுக்கு போனா அதே மாதிரி நீங்க பண்ண முடியாது. நீங்க உங்க மனைவி குழந்தைங்க என்ன சொல்லுவாங்க, இல்ல இல்ல நீ எனக்கு வந்து குதிரை சவாரி கத்தா அப்படின்னு. சோ அதனால வந்து அந்த தொழில் செய்யும் இடத்தில் அந்த ஒரு அதிகாரம், அந்த ஒரு பொறுப்பு மற்றும் அந்த ஒரு எதிர்பார்ப்பு. அதுபோல் இந்த இடத்துல வந்து நம்மளோட அடையாளம் வந்து ஒருத்தருக்கும் கற்பனைக்கு ஏத்தாற் போல மாறிக்கொண்டே இருக்கு. ஆனா உண்மையான அடையாளம் என்ன? பொருத்தமான அறிவு, உன்னத அறிவு என்னது? நான் வந்து ஒரு ஜீவாத்மா. அப்போ அந்த அறிவுக்கு ஏத்தாற் போல, இல்ல அந்த பொறுப்புக்கு ஏத்தாற் போல நம்ம செயல்களை, அதுதான் புத்திசாலித்தனம். உடல் இல்ல அப்படின்ற போது உடலையே மட்டும் மையமாக வைத்துக்கொண்டு உடலுக்கும் புலனுக்கும் மற்றும் மனசுக்கும் இன்பம் தருவது போல செயல்களை செய்வது. சோ இந்த மாதிரியான உன்னத அறிவு வந்து நிறைய, நான் யார், எனக்கும் பகவானுக்கும் உள்ள உறவு என்ன, பகவான் உறவை மேம்படுத்தவும் புதுப்பிக்கவும் என்ன மாதிரியான செயல்கள், பக்தி தொண்டுகள் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்றத நிறைய போலாம். இப்ப இந்த அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக பகவத்கீதையில் 13வது அத்தியாயத்தில் 8ல இருந்து ப்ராசஸ் ஆஃப் நாலேஜ், விதிமுறைகள் அல்லது வந்து எப்படி வளர்த்துக்கலாம் அப்படின்னு வந்து நிறைய குணங்கள் கொடுக்குறாங்க. அதுதான் நம்ம போன வாரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த குணங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோமா? பார்த்து முடிச்சிட்டோமா? 20 குணங்கள் இருக்கு. 18
நீங்க சிந்து மாதாஜி ஒரு குணங்களா படிங்க. 1ல இருந்து 18 வரையும் படிக்கிறீங்களா? ஓகே பிரபு. ஒருவன் பக்குவ பண்புடைய மனிதனாக விளங்குவது மட்டுமின்றி மற்றவர்களுக்கும் முறையான மரியாதையை வழங்குவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். பெயருக்காகவும் புகழுக்காகவும் தன்னை மதத்தில் ஆர்வமுள்ளவனாக காட்டிக்கொள்ளக் கூடாது. தனது உடலின் செயல்கள், மனத்தின் எண்ணங்கள் அல்லது வார்த்தைகளால் மற்றவர்களின் கவலைக்கு காரணமாகிவிடக் கூடாது. மற்றவர்களால் தூண்டப்பட்டால் கூட சகிப்புத்தன்மையுடன் வாழ்வதற்கு பயில வேண்டும். மற்றவர்களுடனான நடத்தையில் கபடத்தன்மையை தவிர்க்க பயில வேண்டும். ஆன்மீக தன்னுணர்வின் தளத்திற்கு படிப்படியாக வழிகாட்டும் உண்மையான ஆன்மீக குருவை தேடி அவரிடம் தன்னை ஒப்படைத்து அவருக்கு தொண்டு செய்து பொருத்தமான வினாக்களை எழுப்ப வேண்டும். தன்னுணர்வின் தளத்தை அணுகுவதற்காக சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டுள்ள ஒழுக்க நெறிகளை பின்பற்ற வேண்டும். சாஸ்திரங்களின் சித்தாந்தத்தில் உறுதியுடன் நிலை பெற்றிருக்க வேண்டும். தன்னுணர்வின் இலக்கை அடைவதில் தடையாக இருக்கும் பழக்கங்களிலிருந்து முற்றிலுமாக விலகி இருக்க வேண்டும். உடலை பராமரிப்பதற்கு தேவையானதை விட அதிகமாக எதையும் ஏற்றுக்கொள்ள கூடாது. வெளிப்புற ஜடவுடலுடன் தன்னை தவறான முறையில் அடையாளம் காணக்கூடாது. உடலுடன் தொடர்புடைய உறவுகளை தன்னுடையது என்றும் நினைக்க கூடாது. ஜடவுடல் இருக்கும் வரை மீண்டும் மீண்டும் நிகழக்கூடிய பிறப்பு, முதுமை, நோய் மற்றும் மரணத்தின் துன்பங்களை அனுபவித்தாக வேண்டும் என்பதை எப்போதும் நினைவிற்கொள்ள வேண்டும். ஜடவுடலின் இத்தகு துன்பங்களிலிருந்து வெளிவர பல்வேறு திட்டங்களை தீட்டுவதில் எந்த பயனும் கிடையாது. ஆன்மீக அடையாளத்தை மீண்டும் பெறுவதற்கான வழியை தேடுவதே சிறந்த உபாயமாகும். ஆன்மீக முன்னேற்றத்திற்கு அவசியமானதை காட்டிலும் அதிகமான வாழ்க்கை தேவைகளில் பற்றுக்கொள்ளக் கூடாது. மனைவி, குழந்தைகள் மற்றும் வீட்டின் மீது சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளதை காட்டிலும் அதிகமாக பற்றுதல் கொள்ளக்கூடாது. விரும்பத்தக்கவை, விரும்பத்தகாதவை என்னும் உணர்ச்சிகள் வெறும் மனதால் உருவாக்கப்படுபவையே என்பதை உணர்ந்து அவற்றினால் மகிழ்ச்சி அடைவதோ வருத்தமடைவதோ கூடாது. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரின் களங்கமற்ற பக்தனாகி முழு கவனத்துடன் அவருக்கு தொண்டாற்ற வேண்டும். ஆன்மீக பண்பாட்டிற்கு சாதகமாக இருக்கும் அமைதியான சூழ்நிலையின் தனிமையில் வசிப்பதற்கான விருப்பத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். மேலும் அபக்தர்கள் கூடக்கூடிய கூட்டமான இடங்களை தவிர்க்க வேண்டும். ஆன்மீக அறிவே நிரந்தரமானது. பௌதீக அறிவு உடலின் மரணத்துடன் முடிந்துவிடும் என்பதை அங்கீகரித்து ஒரு விஞ்ஞானி அல்லது தத்துவ அறிஞனாகி ஆன்மீக அறிவில் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இந்த பாராகிராஃபும் படிங்க மாதாஜி, இந்த பதிவும் படிங்க. இந்த 18 விஷயங்களும் சேர்ந்து உண்மையான வித்யாவை வளர்ப்பதற்கு தேவையான படிப்படியான வழிமுறையை வழங்குகின்றன. இவையன்றி மற்றெல்லா முறைகளும் அவித்யாவின் பிரிவில் அடங்குகின்றன. பௌதீக அறிவின் எல்லா வடிவங்களும் மாயா சக்தியின் வெளிப்புற தோற்றங்களே என்றும் அவற்றை வளர்ப்பவன் கழுதையை காட்டிலும் சிறந்தவனாகி விடுவதில்லை என்றும் மிகச்சிறந்த ஆச்சாரியான ஸ்ரீல பக்தி வினோத தாகூர் எப்போதும் கூறுவதுண்டு. அதே கொள்கை இங்கே ஸ்ரீ ஈசோபனிஷதத்தில் காணப்படுகிறது. பௌதீக அறிவின் முன்னேற்றத்தினால் நவீன கால மனிதன் கழுதையாக மாற்றப்பட்டு வருகின்றான். பௌதீக அரசியல்வாதிகளில் சிலர் ஆன்மீகத்தின் போர்வையில் தற்போதைய நாகரிகத்தினை சாத்தான்களுடையது என்று கண்டிக்கின்றனர். ஆயினும் துரதிர்ஷ்டவசமாக பகவத்கீதையில் விளக்கப்பட்டுள்ள உண்மையான அறிவை எவ்வாறு வளர்ப்பது என்பதை அவர்கள் பொருட்படுத்துவதில்லை. எனவே அவர்களால்
சாத்தான்களின் நிலையை மாற்ற முடியாது. ஸோ இங்க வந்து 18 விஷயங்கள் வந்து கூறப்படுகிறது. இந்த 18 விஷயங்கள் வந்து பகவத்கீதால இருந்து வருது. இந்த 18 விஷயங்களும் பின்பற்றினால் அல்லது வளர்த்து கொண்டால் ஆன்மீக அறிவை பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம். இதை தவிர்த்து எந்த ஒரு விஷயம்னாலும் அது அறியாமையில் வருகிறது. அதுதான் இந்த 18 விஷயங்கள்ல வந்து 3 விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானது. 3 விஷயம் ரொம்ப முக்கியமானது. அந்த 3 விஷயம் என்னன்னா, முதல் வந்து தன்னடக்கம், ஹியூமிலிட்டி. தன்னடக்கம். தன்னடக்கம் என்ன சொல்றாங்க? ஒருவன் பக்குவ பண்புடைய மனிதனாக விளங்குவது மட்டுமின்றி மற்றவர்களுக்கு முறையான மரியாதையை வழங்குவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். தன்னடக்கம் தேவை. இரண்டாவது, ஆன்மீக தன்னுணர்வின் தளத்திற்கு அதுல ஆன்மீக தன்னுணர்வின் தளத்திற்கு படிப்படியாக வழிகாட்டும் உண்மையான ஆன்மீக குருவை தேடி அவரிடம் தன்னை ஒப்படைத்து அவருக்கு தொண்டு செய்து பொருத்தமான வினாக்களை எழுப்ப வேண்டும். இது இரண்டாவது. அது இரண்டாவது. மூன்றாவது என்னன்னா, புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரின் கலங்கப்பற்ற பக்தனாகி முழு கவனத்துடன் அவருக்கு தொண்டாற்ற வேண்டும். இந்த மூன்றும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 18 விஷயங்கள்ல 3 வந்து எப்படி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, ஃபர்ஸ்ட் வந்து தன்னடக்கம், இரண்டாவது வந்து ஆன்மீக குருவை தேடுவது தன்னுணர்வுக்காக, மூன்றாவது வந்து புருஷோத்தமான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணருக்கு வந்து பக்தி தொண்டு ஆற்றுவது, முழு கவனத்துடன் அவருக்கு தொண்டாற்ற வேண்டும். இந்த 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3க்கும் வந்து 3த்துல எது இம்பார்ட்டன்ட்? அதாவது வந்து சில பேர் கேட்பாங்க, அதாவது 18ல ஓகே இது இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட். இந்த 3ல எது இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா, புருஷோத்தரமான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரின் கலங்கவற்ற பக்தனாகி முழு கவனத்துடன் அவருக்கு தொண்டாற்ற வேண்டும். ஏன்னா பக்தி வந்து பக்தி தொண்டு செய்வதால் பல நன்மைகள் உண்டு. பல நன்மைகள் உண்டு. அந்த நன்மைகள் பாத்தீங்கன்னா, சில இதெல்லாம் வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை கிடைக்குதுன்னா பல நன்மைகள் உண்டு. ஃபர்ஸ்ட் முதல் நன்மை என்ன? அவருக்கு வந்து சம்பளம் வரும். ஓகே. ஆனா அந்த சம்பளத்தோட வந்து என்னதான் அவர் கவனம் சம்பளம் இருந்தாலும் கூடவே நிறைய சில இதர சலுகைகள்லாம் வரும். அவங்களுக்கு சில டைம் கோட்ரஸ் கொடுப்பாங்க, ஃப்ரீயா தங்கலாம். இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்னா மேபி ஃப்ரீயா ட்ரெயின்ல வந்து டிராவல் பண்ணலாம், சவாரி பண்ணலாம். பென்ஷன் இல்லைன்னா வந்து ரிட்டையர்மெண்ட், ஏதாவது சலுகைகள் நிறைய உண்டு. அவங்களுக்கு வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்னா அவங்க பிள்ளைங்கள்லாம் வந்து ஏன்னா அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து வேலை செய்யறாங்க. ஆனா அது மட்டுமே கிடையாது. அவங்களுக்கு மெயின் இன்ட்ரெஸ்ட் வந்து சம்பளம் வருது, மேபி அவங்களுக்கு வந்து இன்சென்டிவ், அந்த மாதிரி நிறைய சலுகைகள்லாம் உண்டு. அது போல நம்ம பக்தி தொண்டு பண்றது எதற்காக? பக்தி தொண்டு பண்றது எதற்காக? சோ நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. பக்தி தொண்டு நம்ம ஏன் பக்தி தொண்டு ஏன் பண்றோம்? எதற்காக பக்தி தொண்டு பண்றோம்? பக்தி தொண்டு ஏன் நாம் செய்ய வேண்டும்? பிறவி எடுக்காம இருக்க பிரபு. அடுத்த பிறவி எடுக்காம இருக்கிறதுக்கு. கிருஷ்ணரிடம் ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள. கிருஷ்ணரின் தொடர்பை எடுத்துக்கொள்ள. ஓகே, வேற? கிருஷ்ணரின் கருணையை எதிர்பார்த்து.
கிருஷ்ணரை கருணை எதிர்பார்த்து. ஓகே, வேற? உபரீஷ் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பக்தி தொண்டு எதற்காக செய்ய வேண்டும்? தன்னுணர்வை அடைவதற்காக பிரபு. தன்னுணர்வை அடைவதற்கு. ஓகே, வேற யாரு சொல்ல? சோ பக்தி தொண்டு வந்து பக்தி தொண்டு நம்ம செய்வது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்காக. கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்காக. அது வந்து மோட்சம் அடைந்தாலும் சரி, மோட்சம் அடையலனாலும் சரி, மறுபிறவி வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, தன்னுணர்வை உணர்ந்தாலும் சரி, இதெல்லாம் வரும். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும். நம்மளோட எண்டவர் என்ன? நம்மளோட விஷயம், நம்ம எதுக்கு பக்தி தொண்டு செய்யணும்? ஏன்னா கிருஷ்ணரை திருப்தி செய்ய வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அந்த வகையில் திருப்தி செய்யும் பொழுது நம்மளுக்கு வந்து பல வகையான சலுகைகள் நேரிடும். அது போல நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 18 விஷயங்கள்ல வந்து நிறைய குணங்கள் கொடுத்திருக்காங்க. சகிப்புத்தன்மை, பொறுத்து போகுது, தன்னடக்கம், வேற என்ன, நோ டூப்ளிசிட்டி, டிட்டாச்மெண்ட், துறவி நேச்சர், இந்த மாதிரி நிறைய குணங்கள் கொடுத்திருக்காங்க. மெட்டீரியல், அத பௌதிக உலகத்தின் ஆபத்து, ஜன்ம மிருத்தி ஜரா வியாதி, துக்க தோஷன அனுதர்சனம். சோ இந்த மாதிரி நிறைய குணங்கள் வந்து எப்படி வளர்த்துவதுன்னு கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த பக்தி தொண்டு பண்றதுனால வந்து புருஷோத்தமான கிருஷ்ணருக்கு வந்து பக்தி தொண்டு பண்றதுனால வந்து இதெல்லாம் வந்து இரண்டாவது சலுகைகள் மாதிரி இந்த குணங்கள்லாம் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். சோ 18 விஷயங்கள் இம்பார்ட்டன்ட். 18 விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. அது முக்கியத்துவம். அந்த 18 விஷயத்துல ரொம்ப முக்கியமானது இந்த 3: தன்னடக்கம், தன்னுணர்வுக்காக ஆன்மீக குருவை நாடுவது, 3வது புருஷோத்தரமான கிருஷ்ணருக்கு நம் பக்தி தொண்டு ஆற்றுவது. இந்த 3ல எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, புருஷோத்தரமான கடவுள் கிருஷ்ணருக்கு நம்ம பக்தி தொண்டு பண்றோம். சோ அப்புறம் வந்து பிரபுபாத் என்ன சொல்றாரு? அதாவது வந்து நவீன நாகரிகம் அல்லது நவீன கல்வி ஒரு மனிதனை கழுதையாக மாற்றிக்கொண்டு இருக்கிறது அப்படின்றார். ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு பொறுத்தவரையும் அந்த ஒரு அறிவுன்றது வந்து முழுமையாக பார்க்க மாட்டார்கள். அது அவங்களோட கேரக்டர், வேல்யூ, ஆன்மீகம் இதெல்லாம் வந்து வளர்க்கணும் அப்படிலாம் கிடையாது. இப்ப எப்படின்னா, கல்வி வந்து மணி, அதாவது காசு எப்படி சம்பாதிப்பது, அதற்கான தேவையான கல்வி மட்டுமே நவீன பள்ளிக்கூடங்கள்ல சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ அப்ப எப்படி ஆகுது? எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அதாவது வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னா அர்த்தம், அதாவது வந்து தொழில்நுட்பம், தொழில் வளர்ப்பது, எப்படி அதை வளர்ப்பது, எப்படி வந்து புலன்களுக்கு இன்பம் தருவது, இந்த மாதிரியான தொழில்நுட்பம் மற்றும் இதுதான் வந்து ஃபோக்கஸா இருக்கனால வந்து ஸோ மாணவர்களுக்கு வந்து நல்ல ஒரு குணங்கள் வளர்க்கணும், நல்ல ஒரு ஒழுக்கம் இருக்கணும், நல்ல ஒரு நேர்மை இருக்கணும், அந்த மாதிரியெல்லாம் வந்து ரெகுலேட்டிவ் பிரின்சிபல் ஃபாலோ பண்ணணும், பிரம்மச்சாரியை கடைபிடிக்க வேண்டும், அப்படிலாம் கிடையாது. ஸோ எல்லாமே வந்து மனிதனை வந்து ஒரு மூடனா ஆஸ். ஸோ அது வந்து பிரபுபாத் சொல்றாரு. ஸோ நவீன அறிவு வந்து என்ன ஆகுதுன்னா, மேலும் மேலும் ஒரு இல்லைன்னா வந்து பக்தி, இல்லைன்னா வந்து ஒரு மதம், ரிலிஜியன், இதுல இருந்து ரொம்ப தூரம் எடுத்துட்டு போகுது. நவீன நாகரிகம், அதாவது வந்து
is taking people away from God. சரி, கண்டினியூ பண்ணலாமா தேஜி? நவீன சமுதாயத்தில் ஒரு சிறுவன் கூட தனது தேவைகளை தானே பார்த்து கொள்வதாக எண்ணி பெரியவர்களுக்கு மரியாதை வழங்குவதில்லை. நம்முடைய பல்கலைக்கழகங்களில் வழங்கப்படும் தவறான கல்வி முறையினால் உலகெங்கிலும் உள்ள இளைஞர்கள் பெரியவர்களுக்கு தலைவலியை கொடுக்கின்றனர். எனவே அவித்யாவை வளர்த்தல் வித்யாவை வளர்ப்பதிலிருந்து வேறுபட்டது என்று ஸ்ரீ ஈஷோபனிஷத் மிகவும் கடுமையாக எச்சரிக்கிறது. பல்கலைக்கழகங்கள் அவித்யாவின் மையங்களாகவே உள்ளன என்று கூறுவதில் தவறில்லை. இதனால் தான் மற்ற நாடுகளை முற்றிலுமாக அழித்துவிடக்கூடிய கொடிய ஆயுதங்களை கண்டுபிடிப்பதில் விஞ்ஞானிகள் மும்முரமாக செயல்படுகின்றனர். இன்றைய பல்கலைக்கழகத்தின் மாணவர்களுக்கு பிரம்மச்சரிய வாழ்வின் நெறிமுறைகளை பற்றிய உபதேசங்கள் வழங்கப்படுவதில்லை. அவர்களிடம் சாஸ்திர வார்த்தைகளிலும் நம்பிக்கை இருப்பதில்லை. மத கொள்கைகள் வெறும் பெயருக்காகவும் புகழுக்காகவும் கற்பிக்கப்படுகின்றன, நடைமுறை செயற்பாட்டிற்காக அல்ல. எனவே சமுதாய மற்றும் அரசியல் களத்தில் மட்டுமின்றி மதத்திற்கான களத்திலும் பகைமை உணர்ச்சி காணப்படுகிறது. சோ இப்ப என்ன பிரச்சனை இங்க கொடுத்திருக்காங்க? நிறைய பிரச்சனைகள் சொல்லி படிச்சேன். என்னென்ன பிரச்சனை பண்றோம்? பெரியோர்களுக்கு மரியாதை கொடுக்கற இல்ல. ஃபர்ஸ்ட் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுப்பதில்லை. இது ஒரு கவலைக்குரியான ஒரு உண்மை. இதை நம்ம எங்க பார்க்கலாம்னா, மேலும் மேலும் இந்த வெஸ்டர்ன் சிவிலைசேஷன், வெஸ்டர்ன் கல்ச்சர்ல பார்க்கலாம். நம்ம வெஸ்டர்ன் வேர்ல்டுல நம்ம ஆஸ்திரேலியால பாத்தீங்கன்னா, பெரியவங்களாலும் சரி சின்னவங்களாலும் சரி எல்லாரும் பேருக்கு சொல்லி கூப்பிடுவாங்க. ஹேய் ஆண்ட்ரூ 70 வயசுல இருப்பாரு, இருந்தாலும் பேர் சொல்லிதான் கூப்பிடணும். ஹேய் டாம். ஒழுக்கமான மரியாதை வயதுக்கோ அல்லது உறவினர் அதிகமா இருக்காங்க மூத்தவர்களுக்கோ அந்த மாதிரியான கலாச்சாரம்லாம் கிடையாது. அவங்களுக்கு என்ன பொறுத்தனா ரெஸ்பெக்ட்னா ஈக்குவலா இருக்கணும். எல்லாரும் அதுதான் அவங்க ரெஸ்பெக்ட் நினைச்சுப்பாங்க. ஸோ யூனிவர்சிட்டியில யாரும் ஏந்துக்க மாட்டாங்க. சார் வந்தா கூட சார் அவரு காசு கொடுக்குறாங்க, அவர் நடத்திட்டு போறாரு, அவ்வளவுதான். அவருக்கே நான் ரெஸ்பெக்ட் தரணும் ஃபுல்லா. ஸோ ஹி இஸ் டூயிங் யுவர் ஜாப் அப்படின்னு. ஸோ இது நம்ம பார்க்கலாம். நம்ம கொஞ்ச நாள் நம்மளே இருந்தா நம்மளே அதுக்கு அடாப்ட் ஆயிடுவோம். நம்மளே நம்ம கலாச்சாரத்துல இந்த மாதிரி வெஸ்டர்ன் கலாச்சாரத்துல இருந்தா நம்மளே அடாப்ட் ஆயிடுவோம். ரெஸ்பெக்ட்ன்றது பாத்தீங்கன்னா வார்த்தை மூலமாகவும் செயல் மூலமாகவும் அப்புறம் மனது மூலம். நம்ம வீட்டு பக்கத்துல என்ன போடுவாங்க, ட்ரெஸ்பாசர்ஸ் வில் பி ப்ராசிக்யூட்டட். அதாவது நீ தப்பி தவறி என்னோட இடத்துக்குள்ள வந்தனா நான் உன்னை என்ன வேணா பண்ணுவேன். ஸோ கன்னு வச்சிருப்பாங்கல்ல. ஸோ அவங்க லாபடி அப்படின்னா நம்ம யாருன்னா அவங்க ப்ராப்பர்ட்டி அவங்க இடத்துக்கு உள்ள போனோம்னா அத்துமீறி போனோம்னா அவங்க சுட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா நம்ம கலாச்சாரப்படி நம்ம முன்னோர்கள்லாம் என்ன சொல்றாங்க, அதித்தி தேவோ பவா. அவங்க தேவர்களுக்கு சமம். அவங்கள ஒழுங்கா நம்ம ட்ரீட் பண்ணணும். ஸோ வந்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் உட்கார சொல்லணும். உட்காரத்துக்கு ஒரு அதுக்கப்புறம் தண்ணி கொடுக்கணும், உபசரிக்கணும். அதாவது எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா ஒரு நல்ல வார்த்தைகள் சொல்ல வேண்டும், நல்ல வார்த்தைகள் கொடுக்க வேண்டும். அதாவது ஒரு வீட்டுல உட்காரத்துக்கு இடம் இல்லை, எங்க வீட்டுல தண்ணி இல்லை, எங்க வீட்டுல சமைச்சு கொடுக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னா நம்ம வார்த்தைகள் மூலமாக அவங்கள மகிழ்விக்கலாம். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல,
ஸோ இந்த மாதிரியான மரியாதை வந்து என்ன சொல்றது இல்ல. என்னம்மா? தன்னடக்கம் இல்ல, மரியாதை. அது அந்த யூனிவர்சிட்டியில என்னவா சொல்றாங்க? ரெஸ்பெக்ட் டு எல்டர்ஸ், எல்டர்லி மென். ஸோ அவங்களோட 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 விஸ்டம், அவங்களோட நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ், அதெல்லாம் வந்து கவுண்ட் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அது ஒரு பிரச்சனை. வேற என்ன கொடுத்துருக்காங்க இந்த வசனம்ல? இந்த ஸ்டடீஸ் வந்து விஞ்ஞானிகளை தான் உருவாக்குது. பிகாஸ் ஆஃப் தட் அந்த வெப்பன்ஸ் எல்லாம் சயின்டிஸ்ட், விஞ்ஞானிகள்லாம் என்ன பண்ண, நாட்டை முழுமையாக அழிப்பது, நியூக்ளியர் வெப்பன். அதாவது தன் இனத்தை எந்த ஒரு நம்ம இயற்கையில வந்து எந்த ஒரு இனமும் சொல்ற முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுவதில்லை, இல்லைங்களா? ஆனா மனித இனம் மட்டும் பாருங்களேன். மனித இனம் மட்டும் நம்ம என்ன தயாரிக்கிறோம்? கன், மிசைல் கன், AK-47, ராக்கெட் லான்ச்சர், அப்புறம் ஏவுகணைகள், மிசைல்ஸ், நியூக்ளியர் வெப்பன் போட்டா ஃபுல்லு எல்லாமே அழிஞ்சிரும். அதுல பெருமிதம் கொள்வது. எங்க சயின்டிஸ்ட் வந்து ஒரு பட்டன் அமுக்குனா உங்க ஊரே கிடையாது, உங்க நாடே கிடையாது, மனிதர்கள் எல்லாம் அழிஞ்சிரும். ஸோ இது வந்து ஒரு எதுக்கு தயாரிக்கணும்? ஸோ சில இல்ல நாங்க யூஸ்லாம் பண்ண மாட்டோம், நாங்க உற்பத்தி செய்வோம், அதை வைப்போம், ஆனா வந்து பயன்படுத்த கிருஷ்ணா பிரபு இந்த கிருஷ்ணரை மீறி இந்த அணுகுண்டால உலகத்தை அழிக்க முடியுமா? என்னமா? கிருஷ்ணரை மீறி இந்த வெப்பன்ஸால உலகத்தை அழிக்க முடியுமான்றது சில முட்டாள் பயல்கள் இருக்கானுங்கம்மா, அவனுக்கு நினைச்சா அமைச்சிடும். ஆனா கிருஷ்ணரை பொறுத்தவரையும் நம்ம உடல் தான் அழிக்க முடியும். அரக்கர்கள் அந்த காலத்துல நம்ம பார்ப்போம், அரக்கர்கள்லாம் வந்து நிறைய அநீதி மற்றும் மதவாதத்தை இருக்கவர்களை வந்து துன்புறுத்துவது, பிராமணர்களை துன்புறுத்துவது, பசுமாடுகளை வந்து துன்புறுத்துவது, இந்த மாதிரி நிறைய பண்ணியிருந்தனால்தான் இயற்கை வந்து நிறைய கொடூரமாக இருக்கிறது. அதனால வந்து இந்த எஜுகேஷன், இந்த மாடர்ன் எஜுகேஷன், அதாவது வந்து நவீன அறிவு வந்து மனிதர்களை எப்படி ஆக்குவது? நல்ல ஒரு தேவ குணங்களாக மாற்றவில்லை, அரக்கர்களாக மாற்றுகிறது. டிமானிக் குவாலிட்டிஸ்னா நான் என் சுகத்திற்காக இந்த நாடு அழித்தாலும் பரவாயில்ல, என் மக்கள் அழிந்தாலும் பரவாயில்ல, நான் சந்தோஷமா. ஸோ இது வந்து அரக்கர்கள் குணம்னா தன் உடல் சுகம் மட்டுமே முக்கியத்துவம். அதற்கு எதிர்ப்பாக இருப்பவர்கள் அவர்கள் அனைவரையும் நான் அழித்து விட வேண்டும். ஸோ அதுதான் வந்து அரக்கர் குணங்கள். ஸோ அந்த மாடர்ன் அந்த கல்வி வந்து ஒரு ஒரு மாணவனை வந்து தன்னுணர்வுக்கோ அல்லது வந்து அது மாத்தவில்லை. அந்த யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு வரும்போது அவன் எப்படி இருக்கான், எப்படி யோசிக்கிறான்? ட்ரோன் கண்டுபிடிச்சிட்டேன், ட்ரோன்லயே நான் பாம்பு வச்சு அமைச்சிருவேன், எல்லாரையும் சுட்டுடுவேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு பரிதாப நிலை, அப்படிதான் சொல்லணும். வேற என்ன கொடுத்துருக்கு? வேற என்ன பிரச்சனைகள்? பிரம்மச்சாரிய வாழ்வின் நெறிமுறைகளை பிரம்மச்சாரிய வாழ்வுகளை கடைபிடிப்பதில்லை.
அதாவது வந்து ஒரு ஆண் வந்து மிக சிறந்த ஒரு பாலினம், பெண் வந்து மிக சிறந்த பாலினம். ஆண் நல்லவன், பெண் நல்லவள். ஆனா இந்த ஆண் பெண் வந்து சேர வரும்போது அங்க தப்பு நடக்குது. சோ இந்த நவீன அறிவுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஊக்குவிக்கிறாங்க. எதை ஊக்குவிக்கிறாங்க? ஃப்ரீ மிக்சிங். ஃப்ரீ மிக்சிங்னா ஆண் பெண் உறவை வந்து ஊக்குவிக்கிறாங்க. கோ எஜுகேஷன், 2 பேரும் சேர்ந்து படிக்கட்டும், 2 பேருமே ஈக்குவல். என்ன பிரச்சனை? பையன் பக்கத்துல உட்கார்ந்தா பையன் பெண்ணு பக்கத்துல உட்கார்ந்தா 2 பேரும் ஒன்னா தாங்கினா என்ன, ஒன்னா படிச்சா என்ன பிரச்சனை? நிறைய பிரச்சனைகள் உலகத்துல வரதே இந்த காரணம் தான். இந்த பிரம்மச்சாரியா பிரின்சிபல் வந்து கடைபிடிக்காததுனால தான் நிறைய பிரச்சனை வருது. உறவுகள் மூலமாக பிரச்சனை, தகாத உறவுகள் மூலமாக பிரச்சனை. அப்புறம் எப்படி வந்து சமுதாயத்துல வந்து அமைதி நிலமும், எல்லாம் வர்ண சங்கரா. வர்ண சங்கரானா தேவையற்ற குழந்தைகள். தேவையற்ற குழந்தைகள். அதாவது வந்து ஒரு ஒரு அத வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளா இல்லாம பிரம்மச்சாரியாவை கடைபிடிக்கலன்னா என்ன ஆகும்? மனசு மற்றும் புலன்களை கட்டுப்படுத்தாமல் அதை வந்து பயன்படுத்தினால் என்ன பிரச்சனையில தான் முடியும். பிரச்சனையில தான் முடியும். ஏதாவது வந்து சுமூகமா முடியும். சோ இத நம்ம சொன்னோம்னா அவங்க என்ன நினைப்பாங்க? நம்மள வந்து கேலி பண்ணுவாங்க. நீங்க ரொம்ப வந்து பின்தங்கி யோசனையில பிரிமிட்டிவா சிந்தனை வந்து யோசிக்கிறீங்க. மாடர்னுக்கு வாங்க. மாடர்னுக்கு வாங்க. பசங்க நீ ஏன் வந்து தப்பா நினைக்கிற? நீ ஏன் தப்பு? அதாவது வந்து பஞ்சும் நெருப்பும் பக்கத்துல வச்சுட்டு நம்ம என்ன சொல்றோம்? பத்திக்கும்ன்றோம். அவங்க என்ன சொல்றாங்க? இல்ல நீங்க ஏன் தப்பா யோசிக்கிறீங்க? நீங்க ஏன் நெகட்டிவா யோசிக்கிறீங்க? பஞ்சு அது பாட்டுக்கு இருக்கு, நெருப்பு அது பாட்டுக்கு இருக்கு. ஆனா நம்மளுக்கு தெரியும், முட்டாள்தனமா ஏன் யோசிக்கணும்? பஞ்சும் நெருப்பும் இருந்ததுன்னா பத்திக்கத்தான் செய்யும். அது வந்து குழந்தை கூட நம்ம அதாவது வந்து ஒரு ஒரு வெண்ணெய் வந்து அதாவது ஃப்ரோசன் பட்டர், அது நெருப்பு பக்கத்துல என்ன ஆகும்? பட்டர் உருகதான் செய்யும். சோ நம்ம அதனால வந்து ஏன் அது பிரச்சனை அப்படின்னா, ப்ராப்பரா சிந்திக்க முடியாது. ஒரு ஆண் வந்து காம வலையில் சிக்கிக்கொண்டால் அறிவு மண்டைக்கு ஏறாது, சிந்தனை செயல்பட்டு இருக்காது, கிளாரிட்டி வராது. லஸ்ட், காமம் இருந்தால் அந்த இடத்தில் அறிவு வளராது. காமம் வந்து ரஜகுணம், அறிவு வந்து சத்துவ குணம். சோ ரஜகுணமும் தமகுணமும் இருக்கும் இடத்தில் சத்துவ குணம் இருக்காது. சோ அப்ப எப்படி கிளாஸ்ல கவனிப்பான்? சேர பாருனா சேர பார்க்க மாட்டான், மற்ற பெண்மணிகளை பார்த்துட்டு இருக்கோம். அது ரெண்டுமே பெண் வந்து என்ன ஆகும்? பெண் வந்து பாடத்தை கவனிக்காம பசங்களை பார்த்தோம். சோ இந்த மாதிரி வந்து பிரம்மச்சாரி பிரின்சிபல் அதெல்லாம் வந்து இப்ப கிடையாது இல்லைங்களா? சோ பல பிரச்சனைகள் இந்த டீனேஜ் ஏஜ்லயே பல பிரச்சனைகள் வரும். எதனால? இந்த ஃப்ரீ மிக்சிங்னால. அப்புறம் அந்த சமுதாயம் வந்து ஊக்குவிக்குது. பரவாயில்ல, பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், இதுல என்ன? அப்புறம் கேர்ள் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்ட்னா அப்ப பிரச்சனையும் தான் வரும். பிரச்சனை வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியாது. ஸோ அப்ப பிரச்சனை வந்தா நம்ம வந்து அப்புறம் why to be sorry when there is a chance for safe. நம்ம வந்து புத்தியை யூஸ் பண்ணணும், புத்தியை பயன்படுத்தணும். எதற்காக இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது? ஏன்னா நம்ம வந்து அந்த பாலின பிரிவை நம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஸோ அந்த காலத்துல வந்து பெண் வந்து ஒரு இளம் வயதிலே வந்து கல்யாணம் பண்ணி வச்சிரும், ஒரு 16, 15. ஏன்னா வந்து அந்த பெண்ணோட சக்தி என்ன வருது? பெண்ணோட சக்தி என்ன? பெண்ணோட சக்தி வந்து தூய்மை, சாஸ்டிட்டி.
woman has power from his chastity. எவ்வளவு அளவுக்கு அந்த பெண் வந்து தூய்மையாக இருக்கிறாளோ அந்த அளவுக்கு அவள் வந்து அந்த தர்மத்தை நிலைநாட்டுவாள். அப்போ ஆணோட சக்தி என்ன? ஆணோட சக்தி வந்து புலனை கட்டுப்படுத்தும். When a man is controlling his senses and mind, and when he is focused in spirituality, that is his power. அதுதான் அவனோட சக்தி. ஒரு ஆண் வந்து தன் புலன்களை மனதையும் கட்டுப்படுத்தி ஒரு விவசாத்மிகா புத்தி, தன் குறிக்கோள், தன்னோட இலக்கு வந்து ஆன்மீகத்தை அடைய வேண்டும் அப்படின்ற ஒரு நிலையில இருக்கும் பொழுது அவன் சக்திமானாக இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு ஆண் சமுதாயத்தில் இருக்கும் பொழுது அந்த ஒரு தூய்மையான பெண்ணை திருமணம் செய்யும் பொழுது அது வந்து ஒரு டெட்லி காம்பினேஷன். 2 பேரும் வந்து முன்னேறி செல்வார்கள். எதுல? ஆன்மீகத்துல. சோ ஆனா இப்ப இருக்க சமுதாயத்துல என்ன, பெண்கள் வந்து ஆமா, நீங்க நிறைய மூத்தவர்கள்லாம் இருக்கீங்க. நான் ஏதாவது தப்பா பேசுறேனா? No, Prabhu. We seeing the society is expecting peace in the society of cats and dogs. எப்படி அமைதி நிலவும்? ஏன்னா வந்து நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே அது நம்ம வந்து யோசிக்கிறது இல்லை. சோ அப்ப வந்து அப்போ இப்ப என்ன, அது எப்படி உடைச்சாங்க? சைல்ட் மேரேஜ் வந்து தப்பு, நீங்க வந்து பெண்ணை வந்து சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிடுறீங்க, அது தப்பு சமுதாயம். ஓகே. அப்ப என்ன ஆகும்? தேவையில்லாத கற்பனைகள், தேவையில்லாத மனக்குழப்பங்கள், தேவையில்லாத மிக்சிங், தேவையில்லாத ஆசைகள், தேவையில்லாத பழக்கங்கள், தேவையில்லாத என்ன சொல்றது உறவுகள், எல்லாம் பிரச்சனை. எல்லாம் ஒன்னொன்னு புலனின்பம்னாலே பிரச்சனை. புலனின்பம்னாலே சென்ஸ் கிராட்டிபிகேஷன் லீட்ஸ் டு மிசரி. இது பகவத்கீதா போய் கிடையாது. சோ எப்பெல்லாம் வந்து புலனின்பத்தை வந்து முன்வைக்கிறோமோ அப்பெல்லாம் வந்து அதை தொடர்ந்து ஒரு பிரச்சனை வருதுன்னு அர்த்தம். சோ ஆனா அது நம்ம வந்து சமுதாயத்துல சொன்னா என்ன, நீங்க வந்து அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண பாக்குறீங்க, யூ ஆர் நாட் ட்ரைங் டு என்ஜாய். we are not here to enjoy. அதுதானே ஃபர்ஸ்ட் பிரச்சனையே. நம்ம வந்து இங்க வர்றது, நம்ம இங்க தோன்றுவதும் இங்க வாழ்ந்து கொள்வதற்கும் அடிப்படை ஒரு கற்பனை மற்றும் மாயை இலூஷன் என்ன, நம்ம வந்து இங்க என்ஜாய் பண்றதுக்காண்டி வரல. we are not here for enjoyment. இங்க என்ஜாய் பண்ண முடியாது. அதுதான் ஒரு அப்பட்டமான ஒரு உண்மை. இங்க என்ஜாய் பண்ண முடியாது. இந்த உடலை வைத்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஆல் த பெஸ்ட். நீங்க வந்து நிறைய பிரச்சனைகள்ல தான் ரொம்ப அவதைப்பட்டு, நொந்துபட்டு, நூலாகி, வேதனைப்பட்டு ஒரு குழப்பத்தில் முடிந்துவிடும். அதுதான். சோ இந்த மாதிரியான கிளாரிட்டி, இந்த மாதிரியான ஒரு தெளிவு ஏன் வரல? பிகாஸ் they have not read ஈஷோபனிஷத் in university. They have not read பகவத்கீதா, ஈஷோபனிஷத் இந்த மாதிரி புத்தகங்களும் மற்றும் சாஸ்திரங்களை முன்வைத்து கல்வியை சொல்லி கொடுக்கல. ஸோ அதனால என்ன ஆகும்? இந்த பிரம்மச்சாரி பிரின்சிபல், ஃப்ரீ மிக்சிங்லாம் பண்ணாங்கன்னா ஸோ அது பிரச்சனை அதிகமா நம்ம பார்க்குறோம். ஸ்கூல் சரி, எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அதுக்கப்புறம் ஏதாவது பெரிய பிரச்சனை என்ன பண்ணுவாங்க? நீங்க வந்து பொண்ணை ஒழுங்கா வளர்க்கல, நீங்க பையனை ஒழுங்கா வளர்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ்க்கு டென்ஷன் கொடுத்துருவாங்க. பேரண்ட்ஸ் டெய்லி 8 மணி நேரம் 10 மணி நேரம் அந்த குழந்தை வந்து ஸ்கூல்ல தான் இருக்கு, காலேஜ்ல தான் இருக்கு. அங்க எதுவுமே பண்ணாம அப்புறம் வீட்டுல வந்தோன்னா வீட்டுல தான் நீங்க பிரச்சனை பண்ணு. சோ அந்த என்ன ஆகும்? அங்க இருக்க அந்த சங்கமும் கண்டினியூ ஆகும். சோ அப்ப என்ன ஆகும்? அதுக்கேற்ற அதை ஃபெசிலிட்டேட் பண்ண என்ன ஆகும்? சோசியல் மீடியா, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ஸ்னாப்சாட்டு, இது அது லொட்டு லொசுக்கு வாரத்துக்கு ஒன்று அதுலயும் இது நடக்கும். கிராஸா நடக்குது, அங்க சட்டிலா நடக்குது. அவ்வளவுதான். என்னோட காதலன், என்னோட காதலி, நான் மெசேஜ் பண்ண, ஐ மிஸ் யூ, ஐ வாண்ட் டு see you. இதுதான் என்ன அதே பிரகலாத்மார் என்ன சொன்னாரு? புதுசா ஒண்ணும் கண்டுபிடிக்கல. அதே ஒரு சக்கைய
திருப்பி திருப்பி அந்த நம்ம சுகர் கேன் ஜூஸ்ல வந்து நம்ம பாத்தீங்கன்னா அந்த சுகர் கேன் ஜூஸ் அவன் என்ன பண்ணான்னா ஒரு வாட்டி விடுவான், திருப்பி எடுத்து அதை விடுவான், திருப்பி எடுத்து அதை விடுவான், கடைசியா அந்த சொட்டு வர வரையும் அதை விட்டுட்டே இருப்பான். அது போல இந்த பௌதீக வாழ்வில் இன்பத்தை தேடி அதை நம்ம வாழ்க்கையை புளிந்து 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 அது இல்லவே இல்லை இருந்தாலும் நான் இப்படி ட்ரை பண்றேன், நான் அப்படி ட்ரை பண்றேன், இந்த மாதிரி பண்றான், ஒருவேளை அந்த மாதிரி ஃபெயில் ஆயிட்டேன், நான் இந்த வாட்டி கரெக்டா பண்ணுவேன், அவன் அப்படி பண்ணனால எப்படி ஆச்சு, நான் இப்படி பண்ணுவேன், நான் புதுசா பண்ணு. ஸோ வந்து we are அதேதான் சர்னா வித் சூயிங் த சூடு. ஸோ இதுதான் பிரச்சனை ஆகுது. வேற என்ன பிரச்சனை சொல்றாங்க? ஸோ இது மாதிரி நிறைய நிறைய பிரச்சனைகள் வந்து ஒரு மையமாக இருக்கிறது. அதனாலதான் பிரபுபாதர் என்ன சொல்றாரு, இந்த பல்கலைக்கழகம் வந்து ஒரு அறியாமையின் மையம், எபி சென்டர்ன்றாரு. எந்த இடத்துல வந்து அறியாமை போக்குவதற்காக அறிவை கொடுக்கணுமோ அந்த இடத்திலே வந்து அறியாமை வந்து உற்பத்தி செய்யும் இடமாக மாறிக்கொண்டு வருகிறது. சோ அப்ப எப்படி வந்து அப்போ அது அது வந்து ஒரு பாரடாக்ஸ். அது வந்து நம்ம வந்து குழந்தைகளை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி ஒரு ஒழுக்கம் வரணும், ஒரு நல்ல கேரக்டர் வரணும், ஒரு நல்ல வேல்யூ வரணும்னா நம்ம அந்த ஸ்கூலுக்கு அனுப்பும் போது அது என்ன ஆகுது, அந்த ஸ்கூல்ல இருந்து நம்ம குழந்தைங்க வந்து தப்பா கொண்டு வருது. அதாவது வந்து ஒரு குழந்தை வந்து மகாராஜ் சொல்றாரு, ஒரு தேவமுத்து மகாராஜ் சொன்னாரு, ஒரு குழந்தை வந்து சிட்னில போயிடும், 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை, 9 வயசு 10 வயசு குழந்தை ஸ்கூலுக்கு போகுது. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ரொம்ப சோகத்துல இருக்கு. உடனே அவங்க 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 பெற்றோர்கள் கேட்கறாங்க, ஏமா சோகத்துல இருக்க அப்படின்னு. நீ அப்ப அந்த குழந்தை கேக்குது, நீங்க நீங்க நீ எப்ப தனி வீட்ல, நீ எப்ப அப்பா அப்பா தனி, நீ எப்ப தனி வீட்ல தங்குவ, நீ எப்ப தனி வீட்ல தங்குவ, அம்மா எப்ப தனி வீட்ல தங்குவான்னு கேக்குது. அப்போ பேரண்ட்ஸ் சொல்ல, ஏமா அப்ப நம்மலாம் ஒன்னா தானே தங்கியிருக்கோம். இல்ல எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு வாரம் அவங்க அப்பா வீட்லயும் ஒரு வாரம் அவங்க அம்மா வீட்லயும் தங்கிட்டு வராங்க, அவங்க 2 வீட்லயும் போயிட்டு ஜாலியா இருந்துட்டு வராங்க. அந்த குழந்தைக்கு தெரியல அதுதான் ஸ்டாண்டர்ட் நினைச்சு. ஏன்னா அவங்க கிளாஸ்ல எல்லாருமே அப்படித்தானா. அப்போ ஒரு கிளாஸ்ல 30 குழந்தைங்க இருக்குன்னா 29 குழந்தைங்க பேசும்போது என்ன சொல்றது, நான் வந்து இந்த வாரம் எங்க அப்பா வீட்டுக்கு போனேன், அங்க ஒரு வாரம் இருந்தேன், அதுக்கப்புறம் எங்க அம்மா வீட்டுக்கு அடுத்த வாரம் போனேன். அப்ப அந்த குழந்தைக்கு என்ன தோணுதுன்னா, ஓ அப்ப நான் தான் வந்து ஒரே வீட்டுல தங்கிட்டு இருக்கேன், அது தப்பு. அப்ப அது சோகத்துல இருக்கு. அந்த குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போய் நல்லதை கத்துறான்னா, ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து என்ன சொல்லுது, ஓ அப்பா நீ எப்ப தனியா போய் தங்குவ, அம்மா நீ எப்ப போய் தனியா தங்குவ. சோ அப்ப அப்ப என்ன ஆகுது, அப்போ அந்த அந்த அறியாமையோட ஒரு இருப்பிடமாக ஒரு ஒரு பள்ளிக்கூடமும் ஒரு என்னது பல்கலைக்கழகமும் இருக்கின்றது. அப்புறம் இன்னொரு குழந்தை என்ன சொல்லுது, ஓ நாங்கெல்லாம் நீ வந்து நான் வந்து ஸ்லீப் ஓவர் பண்ண போறேன். ஸ்லீப் ஓவரா அப்படின்னா நம்மளுக்குலாம் தெரியவே தெரியாது. நான் ஸ்கூலுக்கு போனாலும் காலேஜ் போனா அப்படிலாம் கிடையாது. ஸ்லீப் ஓவர்னா அந்த பொண்ணோ பையனோ அவங்க வீட்டுல போயிட்டு வீக்கெண்ட் தங்கிக்கும். ஏமானா, ஓ அது வந்து இப்பயே ட்ரெயின் பண்றாங்க. நீ வந்து ஒரு 17 வயசு 18 வயசுனோனே வீட்ட விட்டு போயிட்டு நீ மொத்தமா அங்கேயே தங்கிடு. ஸ்கூல்ல என்கரேஜ், ஓ பரவால்ல. தே கெட் டு நோ ஈச் அதர். என்னத்த கெட் டு நோ ஈச் அதர்க்கு என்னத்த ஏதாவது புதுசா தெரிய போதா? அதேதான். அதே சூயிங் த சூட். சோ நம்ம வந்து இதெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து நம்மளோட குழந்தை பிறப்பு எதற்காக, நம்ம வாழ்க்கை எதற்காக, நம்மளுக்கு குழந்தை ஏன், நம்ம அவங்களோட அந்த ஜீவாவை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், how we going to make them cross over this ocean of nonsense. எப்படி இந்த அறியாமையில இருந்து வெளியே எடுத்துட்டு வருது, எப்படி நம்ம வந்து இந்த அறியாமையில இருந்து வெளியே எடுத்துறது, நம்ம எப்படி எடுத்துக்காட்டாக நம்ம குழந்தைக்கு இருக்க போகுது, நம்ம சமுதாயத்துக்கு இருக்க போகுது. சோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. வெறும் வெறும் நல்ல படிப்பு, நல்ல பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, ஓ என் பையனை வந்து நல்ல டாப் கிளாஸ் ஸ்கூலுக்கு அனுப்பணும், டாப் கிளாஸ் யூனிவர்சிட்டிக்கு அனுப்பணும், டாப் கிளாஸ் ஜாப் எடுக்கணும், அப்புறம் கேரக்டர் டாப் கிளாஸ், அது பரவாயில்ல, ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி தான் அவன் என்ன பண்றது, அவன் வந்து நல்லா சம்பாதிக்கிறான், நல்லா, அது முக்கியம் இல்ல. அந்த ஆத்மாவை காப்பாத்துறதுக்காக நல்ல முறையில் இருக்கிறோமா, அதுதான் வந்து கேள்வி. நாளைக்கு வந்து இந்த உடல் போகும் பொழுது நம்மளோட டிகிரியும் போயிடும், நம்மளோட படிப்பும் போயிடும், நம்மளோட செல்வமும் போயிடும், நம்மளோட சொந்தமும் போயிடும், எல்லாமே போயிடும். அப்ப என்ன நிலைத்து இருக்கும், அந்த ஆத்மாவுக்கான அந்த பக்தி நிலைத்து இருக்கும், அந்த ஆத்மாவுக்கான அந்த நிலை நிலைத்து இருக்கும். மற்றதெல்லாம் வந்து எல்லாமே போயிடும்.
சோ அதை நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம வந்து குழந்தைக்கு வந்து நம்ம தான் வந்து அந்த கல்வியை கொடுக்கணும். அந்த ஆத்ம தத்துவத்தை கொடுக்கணும். நம்ம வந்து அந்த பகவான் கிருஷ்ணரை பத்தி கொடுக்கணும், பக்தியை பத்தி கொடுக்கணும். சோ இதுதான் வந்து அந்த குழந்தைக்கு வந்து பிற்காலத்துல வந்து பிற்காலம் எப்பவுமே இருக்கக்கூடிய அந்த அறிவு அதுதான் நிலைத்திருக்கும். சோ இதெல்லாம் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. எப்போ வந்து ஒரு when a person is natural guru, a parent is a natural guru when they can deliver the dependent. தன்னை நம்பி இருக்கும் ஒரு ஜீவாவை, ஒரு கட்டுண்ட ஆத்மாவை விடுவிப்பது, இந்த உடலிலிருந்து விடுவிப்பதே ஒரு முக்கியமான ஒரு ரெஸ்பான்சிபிள் பொசிஷன். அப்படிப்பட்டவன் தான் ஒரு தகப்பன், அப்படிப்பட்டவன் தான் ஒரு தாய், அப்படிப்பட்டவன் தான் ஒரு அரசன். டீச்சர், லீடர், கிங், ஃபாதர், மதர், இவங்கெல்லாம் நேச்சுரல் லீடர்ஸ். நேச்சுரல் அந்த ஒரு பொசிஷன்ல இருக்காங்கன்னா அவங்கள நம்பி இருக்கவங்கள வந்து அவங்க விடுவிக்க வேண்டும். எதுல இருந்து விடுவிக்க வேண்டும்? இந்த பந்தத்திலிருந்து விடுவிக்க வேண்டும். இந்த 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 கட்டுண்ட ஆத்மா இந்த உடலிலிருந்து விடுவிக்க வேண்டும். அப்படிப்பட்டவனே அந்த 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 பொசிஷனுக்கு தகுதியானவன் அப்படின்னு பாகவதம் சொல்லுது. நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஏதாவது கேள்விகள் இருக்கா? படிங்க மாதாஜி. பொதுமக்கள் அவித்யாவை வளர்த்த காரணத்தினால் உலகின் பல்வேறு பகுதிகளில் தேசியவாத கொள்கை வளர்ந்துள்ளது. இந்த சின்னஞ்சிறு பூமியானது வெறும் பௌதிக பொருட்களின் கலவை என்பதையும், இது பல்வேறு இதர கலவைகளுடன் இணைந்து அளவிட முடியாத வானில் மிதந்து கொண்டுள்ளது என்பதையும் யாரும் எண்ணி பார்ப்பதில்லை. பரந்த விண்வெளியுடன் ஒப்பிடுகையில் இத்தகு பௌதிக கலவைகள் காற்றிலுள்ள தூசியை போன்றவை. கடவுள் கருணையுடன் இந்த பௌதீக கலவைகளை தம்மில் முழுமையானவையாக உருவாக்கியுள்ள காரணத்தினால் இது விண்ணில் மிதப்பதற்கு தேவையான எல்லா வசதிகளுடனும் பக்குவமானதாக காணப்படுகிறது. நம்முடைய விண்கலங்களின் ஓட்டுநர்கள் தங்களது சாகசங்களை நினைத்து மிகவும் பெருமைப்படலாம். ஆனால் கிரகங்கள் என்று அறியப்படும் இந்த மாபெரும் பிரம்மாண்டமான விண்கலங்களின் உன்னத ஓட்டுநரை பற்றி அவர்கள் சிந்திப்பதே இல்லை. சோ இது வந்து அந்த அறிவு வந்து ஒரு பொருளை உருவாக்குவது அப்படின்னா ஒரு படைப்பாளி இருக்கிறான். எல்லா பொருளுக்கும் பின்னாடி ஒரு படைப்பாளி இருக்கிறான். சோ நவீன கண்டுபிடிப்பான இந்த ஸ்பேஸ் ஷட்டல், விண்வெளிக்கு கிரக நிலாவுக்கு அனுப்புறதோ இல்ல செவ்வாய்க்கு அனுப்புறதோ ரொம்ப வந்து பெருமைப்படுத்துகிறார்கள். சின்ன ஒரு கண்டுபிடிப்பு. ஆனா இந்த உலகம் என்கின்ற இந்த ஒரு பூலோகம், இந்த உலகம் பல்வேறு கிரகங்கள் மிதந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் எப்படி நடக்குது? அதெல்லாம் எப்படி வந்து மிதக்குது? அதெல்லாம் வந்து கிராவிடேஷன், இந்த அது எது? சரி, ஓகே, கிராவிடேஷன். அப்ப அந்த கிராவிடேஷன் யாரு உருவாக்குனது? அது வந்து ஒரு ஸ்பேஸும் டைம் இருக்கனால வந்து நேரத்தினால. சரி, ஓகே. அப்ப அது யாரு உருவாக்குனது? அதுவா? அது ஒரு பெரிய வெடி வெடிச்சது, பிக் பேங். அந்த வெடி வெடிச்சதுனால வந்து எல்லா கிரகங்களும் ஒரு நேர்கோணத்துல இருந்து அப்படியே அழகா அது ஃபார்ம் ஆகி பண்ணுது. நம்ம இந்த வீடு யாரு கட்டினா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்றோம்? இந்த வீடுக்கு வந்து ஒரு இன்ஜினியர் இருக்காரு. இன்ஜினியருக்கு யாரு டீடைல்ஸ் கொடுத்தா? அது வந்து ஒரு ஆர்கிடெக்ட் கொடுத்தாரு. ஓகே, ஆர்கிடெக்டருக்கு யாருக்கு அந்த டீடைல் கொடுத்தா? அதுவா? அது வந்து ரெஜிஸ்டர் ஆகுது. அப்ப அப்படி சொல்லாம நம்ம என்ன, வீடு யாரு கட்டினா? வீடு அழகா இருக்கு. அப்படியா? நான் என்ன பண்ணேன்னா ஒரு சிமெண்ட், ஒரு செங்கல், ஒரு மண் கலவை எல்லாம் அது வெடிஞ்சுதா, அடுத்த நாள் வந்து பார்த்தா அருமையான ஒரு வீடு அப்படின்னா யாருன்னா ஒத்துப்பாங்களா?
யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அப்போ 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 அந்த அந்த படைப்பை பின் பார்க்க இருக்க ஒரு அந்த அறிவு, ஒரு சராசரி ஒரு காமன் சென்ஸான அந்த அந்த இது வந்து ஒத்துக்க மாட்றாங்க. சயின்டிஸ்ட் வந்து, "ஓ! இல்ல, இல்ல, இல்ல. அது எப்படி? அது கடவுள். அது சயின்ஸ் வந்து." அப்ப அந்த சயின்ஸ் உன்னோட உன்னோட புத்தி, உன்னோட பிரெயின், அந்த சிந்திக்கும் தன்மை, அந்த சிந்திப்பினால கண்டுபிடிக்கப்பட்ட சில சில உலோகங்கள் அனைத்தும் வந்து பகவான் கிருஷ்ணர் குடுத்தது. பகவான் கிருஷ்ணர் குடுத்தது. எந்நேரமும் அப்படின்ற நேரத்துல எடுத்துடலாம். அப்படின்ற நேரத்துல நம்ம சயின்டிஸ்ட், "ஓ! நான் பெருமைப்படுத்துறேன். ஓ! நான் கண்டுபிடிச்சேன்." ஒண்ணும் இல்ல. ஒரே ஒரு வைரஸ வந்து பிரெயின்ல வுட்டா, பிரெயின் டேமேஜ் ஆயிடும். அவ்வளவுதான். அடுத்த நாள் அந்த சயின்டிஸ்ட் வந்து பெட்ல தான் இருப்பாரு. இல்லையா? ஸோ அந்த அந்த பெருமிதம் கொள்வது பகவானை அ அம் அக்னாலெட்ஜ் பண்றது இல்ல. அந்த படைப்பாளி அந்த பகவான் கிருஷ்ணர வந்து அக்னாலெட்ஜ் பண்றது. இது பிரச்சனை. சின்ன ஒரு கண்டுபிடிப்பு. அந்த ஸ்பேஸ் ஃபிஷ்க்கே ப்ரவுட். ஓ! பாரு நான் எப்படி கண்டுபிடிச்சுருக்கேன். அ. நம்முடைய விண்கலங்களின் ஓட்டுநர்கள் தங்களது சாகசங்களை நினைத்து மிகவும் பெருமைப்படலாம். ஆனால் கிரகங்கள் என்றும் அறியப்படும் இந்த மாபெரும் பிரம்மாண்டமான விண்கலங்களின் உன்னத ஓட்டுநரை பற்றி அவர்கள் சிந்திப்பதே இல்லை. ஒரு சின்ன பூ, ஒரு சின்ன புல், ஒரு சின்ன ஒரு 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 இன்செக்ட், இதெல்லாம் நம்ம வந்து உற்பத்தியே பண்ண முடியாது. அது ஒரு சின்ன பூ எடுத்தீங்கன்னா, அதோட கலவை, அதோட கலர், அதோட வாசனைகள், அதோட டெக்ஸ்சர், அதோட ஃபீல், அதோட எல்லாமே வந்து அது உள்ள இருக்க தேன், அ அந்த பூவுக்குள்ள ஒரு தேன் இருக்கு. இதெல்லாம் வந்து யாரு எப்படி வந்து உருவாக்குனா? ஓ! இதெல்லாம் வந்து சான்ஸ். இது வந்து ஏதோ ஒரு குருட்டு மூக்கா ஏதோ வந்தது. குருட்டா மூக்கா எப்படி வரும்? அ சோ இதுதான் வந்து பிரச்சனையே. ஒத்துக்க மாட்றாங்க. அக்னாலெட்ஜ் பண்ண மாட்றாங்க. வேற? படிங்க மாட்டேங்குது. இன்னொரு பேராகிராஃப் படிங்க. எண்ணிலடங்காத சூரியன்களும் எண்ணிலடங்காத கிரக அமைப்புகளும் உள்ளன. முழுமுதற் கடவுளின் நுண்ணிய அம்சங்கள் எனும் முறையில் சிறிய படைப்புகளாகிய நாம் இந்த எண்ணற்ற கிரகங்களை அடக்கியாள முயல்கின்றோம். இதனால் நாம் மீண்டும் மீண்டும் பிறந்து இறக்கின்றோம். அது மட்டுமின்றி முதுமையாலும் நோயாலும் பெரும்பாலும் விரக்தி அடைகின்றோம். மனித வாழ்வின் ஆயுள் சுமார் 100 வருடங்கள் என்று திட்டமிட்டுள்ள போதிலும் இது படிப்படியாக 20 அல்லது 30 வருடங்களாக குறைந்து வருகிறது. இதற்கு அவித்யாவை வளர்ப்பதே காரணமாகும். முட்டாள்தனமான மனிதர்கள் இந்த குறுகிய வருடத்தில் மிகவும் திறமையான முறையில் புலனின்பத்தை புசிக்க வேண்டும் என்பதற்காக இந்த கிரகங்களுக்குள் தங்களது சொந்த நாடுகளை உருவாக்கியுள்ளனர். அத்தகு முட்டாள் மக்கள் நாட்டின் எல்லைகளை முறையாக வரையறுக்கும் பொருட்டு பல்வேறு திட்டங்களை வகுக்கின்றனர். ஆனால் அப்பணி முற்றிலும் அசாத்தியமானதாகும். இருந்தும் இந்த நோக்கத்திற்காக ஒவ்வொரு நாடும் மற்ற நாடுகளின் அச்சத்திற்கு ஆதாரமாக மாறியுள்ளது. ஒரு நாட்டினுடைய ஆற்றலில் 50 விழுக்காட்டிற்கும் அதிகமான ஆற்றல் பாதுகாப்பு பணிகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டு வீணடிக்கப்படுகிறது. உண்மையான அறிவை வளர்ப்பதற்கு எவரும் விரும்புவதில்லை என்ற போதிலும் பௌதிக மற்றும் ஆன்மீக அறிவில் மேம்பட்டிருப்பதாக மக்கள் பொய்யாக பெருமிதம் கொள்கின்றனர். சாட்டையால அடிக்கிற மாதிரி இருக்கு. இந்த பொருளுரை நம்ம இந்த பருப்பட் படிக்கும்போது எப்படி வந்து ஒரு 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 பொய்யான ஒரு ஒரு அந்த அந்த பூமியில் இருக்கின்ற அந்த நாடுகள் பொய்யான ஒரு எல்லைக்காக 50% வருமானத்தை ஒரு நாடு வந்து அர்ப்பணிக்கிறது. எதற்காக? ஒரு அச்சத்திற்காக, பாதுகாப்பதற்காக. அது யாருக்கு சொந்தம் அது? நம்மளுக்கு நான் இப்ப சண்டை போட்டு அது மாதிரி நம்ம நாட்டை திட்டலாம். நம்ம நெய்பருக்கு இப்ப ஃபென்ஸ் போட்டுக்கிறோம். ஓ! நீ வந்து என் இடத்துல குப்பைய போட்ட. எப்படி போடலாம்னா யார் தெரியுமா? பிரச்சனை ஃபென்ஸ். ஒரு சின்ன வீட்டுக்குள்ளேயே வந்து இது ஏன் ரூமு. நீ உள்ள வரக்கூடாது. உன் ரூம நீ கிளீன் பண்ணு. நான் என் ரூம கிளீன் பண்றேன். நீ எப்படி என் ரூம்ல நீ இது பண்ணலாம்? அது சோ நம்ம இது நாடு அளவுக்கு யோசிச்சா அப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாம் வந்து ஒரு ஒரு கிரகத்த வந்து அந்தந்த நாடு, அந்தந்த இதெல்லாம் பொய்யான ஒரு இதுக்காக
பாதுகாக்கணும். ஆனா இதுக்காக நம்ம வந்து மறுபடியும் பிறந்து மறுபடியும் வாழணும். ஒருத்தன் அப்படிதான் வந்து பயங்கர வீடு கட்டி வீடுல ரொம்ப பற்று வச்சிருந்தானாம். அப்புறம் துரதிர்ஷ்டமாக அவன் இறந்துட்டான். அந்த வீட்டு மேல பற்று இருக்கனால வந்து அந்த வீடு பக்கத்துல வந்து ஒரு செப்பல் தைக்கிற ஒரு தொழிலாளி அவனுக்கு பையனா பொறக்குறான். அவனுக்கு பையனா. சோ எப்போ அவனுக்கு வந்து ஐயோ நான் கட்டின வீடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரான். அப்ப அந்த வீட்டுல இருக்க மக்கள் வந்து அவனோட பேர குழந்தைகள் எல்லாம் வந்து என்ன செப்பலால் அடிக்கிறாங்க. ஏய் நீ வந்து ஒரு செப்பல் தைக்கிற பையன் நீ எப்படி வீட்டுக்குள்ள வரலாம்னு சொல்லிட்டு அடிச்சே அவனை வெளியே அனுப்புறான். ஏய் நான் தான் கட்டினேன் இந்த வீட்டை அப்படின்னா. அதான் அவனுக்கு தெரியும். ஆனா அது அடுத்த போன ஜென்மத்துல கட்டின அந்த அந்த வீட்டையே நினைச்சு செத்தனால அந்த வீடு பக்கத்துல இருக்க ஒரு ஒரு செப்பல் தைக்கிற ஒரு இது ஒரு பையனாக பிறந்தனால அந்த பசங்க யாருக்காக வீடு கட்டணும்னா அந்த பசங்களே அடிக்கிறாங்க. சோ அது போல இந்த இந்த அறியாமையினால வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் என்ன ஆபத்து விளைவு. ஓகே. சோ நான் இந்த வசனம் இந்த மந்த்ரா முடிக்கலான்னு பார்த்தேன். பட் ஆனா சம் டிஸ்கஷன்ஸ் ஆயிடுச்சு. சாரி ரொம்ப மன்னிக்கவும். சோ நான் இதோட இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நீங்க பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நான் ஏதாவது தப்பா பேசுறேன் மன்னிக்க வேண்டும். சோ அடுத்த வாரம் நம்ம திருப்பியும் கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. நன்றி. Thank you, Prabhu. Thank you for your time. Thank you. Thank you, Prabhu. Hare Krishna.